இப்போ நான் வந்துட்டு 250 கிராம் சோயாபீன் எடுத்துருக்கிறேன். சோயா சங்கு எடுத்துருக்கிறேன். லேசா ஒரு அலசி எடுத்து வச்சுக்கோங்க. உங்களுக்கு டைம் இருந்தது அப்படின்னா நீங்கள் சோயாபீனை அலசிட்டு ஒரு 3 மணி நேரம் நீங்கள் ஊற வச்சு எடுத்துக்கலாம். டைம் இல்லை அப்படின்னா 1 லிட்டர் தண்ணியில் நம்ம வந்து கொதிக்கிற தண்ணியில் போட்டு ஒரு 5 நிமிஷம் போட்டுட்டோன்னா நல்லா வெந்துடும். வெந்ததுக்கப்புறம் நம்ம அப்படியே ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ நான் இம்மிடியேட்டாக பண்ணுறதுனால நான் வந்துட்டு வெந்நியில் போட்டிருக்கிறேன். நல்லா கொதிக்கட்டும். நல்லா கொதித்து ஒரு 5 நிமிஷம் வேகட்டும். வெந்ததுக்கு அப்புறமா நம்ம செக் பண்ணிவிட்டு ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ நான் வந்து 1/2 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துருக்குறேன். இப்போ ஃபஸ்ட்டே கொஞ்சம் உப்பு சேர்த்தாச்சுன்னா நல்லாயிருக்கும். இப்போ வெந்துருச்சா அப்படின்ட்டு செக் பண்ணிடலாம். நல்லா வெந்துருச்சு. இப்போ நம்ம தண்ணி இல்லாமல் ஃபில்டர் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். இங்கே பாருங்கள், நான் வந்துட்டு தண்ணியெல்லாம் ஃபில்டர் பண்ணிவிட்டு நல்லா ஆற வச்சுருக்கிறேன். இப்போ தேவையான பொருட்கள் என்னென்னு பார்த்து சேர்த்துடலாம். முட்டை நான் வந்துட்டு ஒரு 3 முட்டை சேர்க்க போகிறேன். நீங்கள் 250 கிராமுக்கு 2லேருந்து 3 முட்டை வரைக்கும் சேர்த்துக்கலாம். அது கொஞ்சம் முட்டை சின்ன முட்டையாக இருக்கிறதுனால நான் 3 சேர்த்துருக்குறேன். இல்லைனா நமக்கு 2 முட்டையே நமக்கு போதும். ரெட் சில்லி பவுடர் 2 டீஸ்பூன். நீங்கள் காஷ்மீரி சில்லி பவுடர் கூட பாதி நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். மஞ்சள் தூள் 1/4 டீஸ்பூன். கரம் மசாலா 1 டீஸ்பூன். உப்பு தேவையான அளவு. ஏற்கனவே ஃபஸ்ட்லேயே நம்ம வந்துட்டு கொஞ்சமாக உப்பு சேர்த்துருக்குறோம். லெமன் வந்துட்டு நான் ஒரு பாதி யூஸ் பண்ணுறேன். அது ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு இருக்கும். அப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு வந்துட்டு 1 டீஸ்பூன். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம வந்துட்டு ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கார்ன்ஃப்ளவர் வந்துட்டு யூஸ் பண்ண போகிறோம். கார்ன்ஃப்ளவர் இல்லை அப்படின்னு சொன்னால் அரிசி மாவு கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். 2ல் ஏதாவது ஒன்று யூஸ் பண்ணிக்கோங்க. நான் இப்போ கார்ன்ஃப்ளவர் தான் யூஸ் பண்ணுறேன். இது வந்துட்டு நம்ம வந்துட்டு ஒரு 1/2 மணி நேரத்துலேருந்து 1 மணி நேரம் வரைக்கும் நம்ம ஊற வச்சிடலாம். ஒரு மினிமம் வந்துட்டு 1/2 மணி நேரமாவது அட்லீஸ்ட் ஊறணும். ஊறினா தான் நல்லா சாஃப்டாக டேஸ்ட்டாக இருக்கும். மசாலையெல்லாம் நல்லா ஊறும். இப்போ 1/2 மணி நேரம் ஆயிடுச்சு. இப்போ நான் வந்துட்டு எண்ணெய் வந்துட்டு காய வச்சுருக்கிறேன். இப்போ நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். இப்படியே நீங்கள் ஃப்ரை பண்ணிவிட்டு நம்ம எடுத்து சாப்பிட்டோன்னா அப்படியே சோயாபீன் 65 மாதிரி கூட நம்ம சாப்பிட்டுக்கலாம். இன்னும் கொஞ்சம் மசாலா எல்லாம் போட்டு நம்ம சாப்பிட்டோன்னா சோயாபீன் ரோஸ்ட் மாதிரி சாப்பிட்டுக்கலாம். இந்த 2 விதமாக நம்ம செஞ்சுக்கிடலாம். குழந்தைங்களுக்கு வந்துட்டு சோயாபீன் 65 மாதிரி செஞ்சு கொடுத்தீங்கன்னா ஈஸியாக சாப்பிட்ருவாங்க. அவங்களுக்கு ரொம்ப மசாலா எல்லாம் தேவைப்படாது இல்லையா? அதனால் நம்ம இப்படியே கூட ஃப்ரை பண்ணிவிட்டு கொஞ்சம் கருவேப்பிலையெல்லாம் அப்படியே கொஞ்சம் ஃப்ரை பண்ணி போட்டு கொடுத்துட்டோன்னா ரொம்ப நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. அப்புறம் நமக்கு கொஞ்சம் காரசாரமாக சாப்பிடணும் அப்படின்னு நினைக்கிறவங்க கொஞ்சம் மசாலா எல்லாம் போட்டு நம்ம வந்துட்டு சோயாபீன் ரோஸ்ட் மாதிரி செஞ்சு சாப்பிட்டுக்கலாம். இப்போ இந்த கருவேப்பிலையை இந்த எண்ணெயில் போட்டு பொரிச்சு எடுத்துக்கலாம். பொரிச்சு எடுத்துட்டு நான் இப்போ இந்த ஆயில் வந்துட்டு நான் எல்லாமே பொரிச்சு எடுத்துட்டேன். இங்கே பார்த்தீங்களா? இதே மாதிரி நம்ம சோயாபீன் 65 வாட்டு யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நான் பாதி எண்ணெய் ஃபுல்லாக எடுத்துட்டேன். கொஞ்சம் எண்ணெய் தான் இருக்குது. இந்த எண்ணெயில் வந்துட்டு ஒரு ஆனியன் வந்துட்டு சேர்த்துருக்குறேன், நீளமாக கட் பண்ணது. இந்த ஆனியன் எல்லாம் வேகிறதுக்காக கொஞ்சமாக உப்பு, கொஞ்சம் நல்லா இந்த மாதிரி ரோஸ்ட் ஆனதுக்கு அப்புறமா ஒரு தக்காளி பழம், 2 பச்சை மிளகாய். இது கொஞ்சம் ஸ்பைசியாக இருக்கும். உங்களுக்கு காரம் வந்து கம்மியாக வேணும் அப்படிங்கிறவங்க கம்மியாக போட்டுக்கோங்க. காரம் குறைச்சிருங்க. பச்சை மிளகாயெல்லாம் நீங்கள் அவாய்டு பண்ணிடலாம். கொஞ்சம் மஞ்சள் தூள், மிளகாய் தூள், மல்லித்தூள், கொஞ்சம் கரம் மசாலா, எல்லாமே கொஞ்சம் கொஞ்சம் ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்குன்னு வச்சுக்கோங்களேன். மிளகு பெப்பர் பவுடர் ஒரு 1/4 டீஸ்பூன் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம வந்து ஃப்ரை பண்ணி வச்சுருக்கிற சோயாபீனை போட்டுடலாம். இப்போ இந்த மசாலா வேகிறதுக்காக கொஞ்சமாக தண்ணி சேர்த்துருக்குறேன். ஒரு 2 ஸ்பூன் வச்சுக்கோங்களேன். 2 ஸ்பூன் தண்ணி சேர்த்துருக்குறேன், இல்லைனா கருகிடும். இப்போ வந்து ஒரு கேப்சிகம் நீளமாக கட் பண்ணி வச்சுருக்கிற ஒரு கேப்சிகம் போட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம். கேப்சிகம் வந்து ரொம்ப வேக விட வேண்டாம். லேசாக இப்படி பெரட்டி எடுத்துட்டிங்கனாலே போதும். இப்போ நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுருக்கிற சோயாபீன் போட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஆல்மோஸ்ட் முடிஞ்சிருச்சு. நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்சம் மல்லி இலையை அப்படியே மேலே போட்டு விட்றலாங்க. இது வந்துட்டு பார்த்திங்கன்னா நல்லா ஸ்பைசியாக சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லா இருக்கும். அப்படி சப்பாத்தி கூட தோசை கூட
நம்ம எப்படி வேணாலும் சாப்பிட்டுக்கலாம். சாண்ட்விச் மாதிரி கூட யூஸ் பண்ணிக்கலாம். பிரெட்டுக்கு நடுவில் வச்சு சாண்ட்விச் மாதிரி கூட நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். பார்த்தீங்களா? அப்படி சூப்பராக இருக்குது பாருங்கள். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அப்படியே சாஃப்டாக இருக்கும் சாப்பிட்றதுக்கு. நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். சோயாபீன் ரோஸ்ட் ரெடி. சரி வாங்க நம்ம எல்லாருமே டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம். ஆஹா ஆஹா. காட்டுங்க. சூப்பர் சூப்பர் எம்மிங்க. அவ்வளோ சாஃப்டா இருக்கு. சோயாபீன் வந்து இவ்வளவு டேஸ்டா அப்படின்னு சொல்லிட்டு நீங்க ஆச்சரியப்படுவீங்க. ஒரு மட்டன் சிக்கன் கூட இந்த அளவுக்கு வராது. அவ்வளோ டேஸ்டா இருக்கு. நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. அப்பதான் அந்த டேஸ்ட் உங்களுக்கு புரியும். நம்ம வீடியோவுக்கு லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, அந்த பெல் ஐகானையும் அடிச்சு விட்டுருங்க. உங்கள் அன்பு புன்னகையுடன் ரேச்சல் ஆம்ப்ரோஸ்.